இவனுங்க எல்லாம் எந்த கேட்டகரி தெரியுமா ப்ரோ? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கேரளாவுல ஒரு இன்சிடென்ட் பாத்திருப்பீங்கல்ல. இந்த பஸ்ல போகும்போது ஒரு லேடி வந்து உரசிட்டான்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த பர்சன் சூசைட் பண்ணிட்ட பிறகு, டேய் தப்பா பேசிட்டுமாடா, டேய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரி ப்ரோ இவனுங்க. இஷ்டத்துக்கு எழுதிருது ப்ரோ. அன்புடன் நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன். ஏன் அந்த ஆர்சிபி ஃபேன் அவங்ககிட்ட போனான்? அவன் அம்மா கூட வந்தான்ல, அவ்வளவு பொறுப்பா போக வேண்டியதானே? அவ்வளவு அவன் அம்மா கூட வந்தவனுக்கும் அவ்வளவு பயம் இல்லாம என்ன போச்சு? விசில் அடிச்சுக்கிட்டு காதுட்டு வந்து இது பண்ணிதான் பரவாயில்லையே, நான் மன்னிச்சிருப்பேனே. செல்ஃபி கேட்டு நீ கை போட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண அவ்வளவு நக்கல் பண்ணணுன்றது எங்கிருந்து வருது? போகும்போது என்ன வார்த்தை சொன்னேன்? அந்த வார்த்தை அந்த பையன் தான் விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவன் அந்த பையன் விளக்கம் கொடுத்தா ஆண்டவனுக்கு வெளிச்சம் ப்ரோ. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்க. எனக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்டீங்க ப்ரோ. வாட் எவர் இட் இஸ், அவங்க அம்மாவை பாத்தீங்க எப்படி வளர்ப்பு சரியில்லை. ஓகே, அந்த இடத்துல நீங்க ஒரு ஆபாச வார்த்தை யூஸ் பண்ணிருந்தா கூட இந்த காலத்துல மன்னிச்சுப்பீங்க போல. நான் அது கேட்டது தப்புதான். அதுக்கு அந்த அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அந்த பையன்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் ப்ரோ. அந்த பையன் நான் எப்படி சொல்றது, அவனை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா அந்த அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வயசுல பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்ன ப்ரோ இருக்கு? புரியுதுங்களா இல்லையா? நீங்க எந்த சுச்சுவேஷன் இருக்க மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணி உங்களுக்கு குரூப் டார்கெட் பண்ணிட்டே இருக்கும். உங்ககிட்டயே வந்து இது பண்ணிட்டே இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நான் எவங்கிட்டும் போய் நிக்க மாட்டேன். ஐ மீன் எந்த ஒரு ஆசிரியர் பேரட்டும் போய் நான் வாலண்டியரா நிக்க மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு இன்னைக்கு வரையும் விராட் கோலி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எவர்னு சொல்லிட்டு இதே ஸ்டேடியம் வெளியில அகைன்ஸ்ட் கேகேஆருக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுத்தேன். ஏன் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகல? ஏன்னா தே வாண்ட் நெகட்டிவிட்டி. அவங்களுக்கு என்னைக்குமே பாசிட்டிவிட்டி வேணாம். ஈவன் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே அது தேவையில்லை. இவன் வந்து விராட் கோலி ரொம்ப பாசிட்டிவா பேசுறான். அப்ப இவன் நடிக்கிறான். நீ எத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குற? எனக்கு பிடிக்கும்டா டெஸ்ட் மேட்ச். எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும்டா. நீ பண்ற இந்த மாதிரி பண்ணா யாருக்கு பிடிக்காது? யாருக்குமே பிடிக்காது மாதிரி பண்ணா. சொல்லுங்க ப்ரோ உங்க கொஸ்டின். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.